வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய கனவு நிறைவேறணுமா, ஆர்ஜிஆர் அகாடமி அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு குழந்தை பிறந்ததுமே என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அவங்கள எப்படி ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள எதுக்கு ப்ரெஷர் பண்ணும், அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டும் வந்தது. இப்போ திருப்பி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம குழந்தைக்கு இல்லையா கஷ்டப்படுமே அப்படின்ற மாதிரியும் பேரண்ட் இதுக்காக நிறைய ஆட்கள் கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது, மென்டர்ஷிப் எடுத்துக்கிறது, ப்ராப்பராக யாரெல்லாம் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்களோ இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் முன்னுரை காட்டுறாங்க. ஆனால் இதிலெல்லாம் யார் எங்கே இருக்காங்கன்றத எப்படி எல்லாரையும் நம்ம கோர்வையாக சேர்க்கறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தடுமாற்றம். அதில் தான் பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு சப்போஸ் உங்கள் குழந்தைங்க என்ஜினியரிங் ரிலேட்டடாக போகணும், அதுவும் ஐஐடியில் போய் சேரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்தியாவில் 23 ஐஐடியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட உங்கள் குழந்தைங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய மென்டர்ஷிப் கிடைக்கிறதுக்கும், அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜஸில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா நமக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இல்லைன்னா தமிழ்நாட்டில் சிஎம்சி, ஸ்டான்லி, இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி அதில் போனாங்க, அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்தது, அவங்க எப்படி பண்ணாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய மென்டர்ஷிப் கிடைக்கிறதுக்கும், தென் பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தை ஐஏஎஸ் தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்போ இதுக்கு ஏற்கனவே ஐஏஎஸ் ஆகணவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி படிச்சுட்டு வெற்றி பெற்ற தமிழ்நாடு மாணவர்களோட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே சிறப்பாக செஞ்சு சாதித்தவங்களை நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி நம்ம கூட யார் கனெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வழியில் அந்த குழந்தை பயணம் பண்ண போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி ஹெல்ப் பண்ணுறோம், ரைட்டா. அதனால் உங்களுக்கு உங்கள் குழந்தைய ஷேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கான பாதைகளை நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லை குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமே இருந்தனா அந்த குழந்தைய ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைன்னா ஒரு 12 வரைக்கும் அந்த குழந்தை எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஒரு குறைஞ்சது ஒரு 6லேருந்து ட்ராவல் பண்ணால் 7 வருஷம், அதுக்கு அடுத்தது அப்புறமா காலேஜ் லெவலில் ஒரு 10லேருந்து ஒரு 12 வருஷம் உங்கள் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணி மென்டர்ஷிப் பண்ணுறதுக்கான அருமையான ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜிஆர் அகாடமி வச்சுருக்கோம், ரைட்டா. இது இல்லாமல் இன்னைக்கு ஐஐடி ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஐஐடியில் ஜாயின் பண்ணுறது ஒர்த்து தான், ஆனால் எல்லாருனாலையும் அதை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போ அதை பண்ணுறதுக்கு அது எப்படி சாத்தியம் இல்லாமல் போயிடுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 ஐஐடியும் ஃபில்லப் ஆகாமையா இருக்குது? இல்லையே, எல்லா ஐஐடியுமே ஃபில்லப் ஆக தானே செய்யுது. அப்போ என் குழந்தை அதில் போகணும் அப்படின்னா என் குழந்தைய தயார் பண்ண வேண்டியது அந்த பேரண்டோட கடமை. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பேரண்டோட கடமை, ஸ்கூலில் எதுக்கு சேர்க்குறோம், ஸ்கூல் தானே பார்த்துக்கணும், எதுக்கு கோச்சிங் சென்டர் சேர்க்குறோம், கோச்சிங் சென்டர் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 16 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் கோச்சிங் கொடுக்கணுமோ இல்லை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்கணுமோ அந்த எண்ணம் ஸ்கூலுக்கு இருக்கும், கோச்சிங் சென்டருக்கும் இருக்கும் கோச்சிங் கொடுக்கணும்னு. ஆனால் இருக்கிறது 18,000 பேர் தான். அந்த 18,000 சீட்டை நான் வாங்கணும் அப்படின்றது அந்த யாருக்கு இருக்கணும் வெறி அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருக்கணும், இல்லைன்னா அந்த பேரண்ட்டுக்கு தான் அந்த வெறி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை தப்பானா எடுத்துங்க, நீங்கள் கரெக்டானா எடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் தப்பாக எடுத்தனாலும் கமெண்ட்டில் ஏன் தப்பாக எடுத்தீங்கன்னு கொடுங்க, இல்லை கரெக்டாக எடுக்கிறீங்கன்னா கரெக்டுன்றதுக்கோ ரீசன் நீங்கள் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என் குழந்தை முன்னேறணும், என் குழந்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே அது இருக்கணும். அதுக்கான வழி தெரியலன்னா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த ஐஐடி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம குழந்தைய கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ஐஐடி உள்ளே போகணும்னா என்ன எதிர்பார்க்குறாங்க, ஐஐடி கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஐஐடி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டாபிக்ல இருந்தால் கேட்குறாங்க, இல்லை +1 +2 இல்லாததா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 and +2 படிக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்க உள்ள தடுமாற்றம் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஜிஇயோட மெயினோட பேப்பரை கொடுத்து எழுதணுன்னாலே ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி படித்த விஷயத்த கூட
+2 முடிச்சுட்டு ஒரு குழந்தை வந்து அந்த ஜெஇ எக்ஸாம்ஸோ ஜெஇ அட்வான்ஸுக்கோ எழுதணும் அப்படின்னா அதில் குவாலிஃபையே ஆக முடியாமல் இருக்குது. அப்போ அந்த தடுமாற்றங்கள்லாம் எங்கே உருவாகுது அப்படின்றப்ப பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ உங்கள் குழந்தைய இந்த மாதிரி நீங்கள் பிரம்மாண்டமான படிப்பு நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னா மேஜிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 6ல இருந்து படிக்கிறத கரெக்டாக படிக்க வைங்க. அதுவும் எஸ்பெஷலி மேக்ஸு சயின்ஸை நீங்கள் கரெக்டாக குழந்தைக்கு வந்து கிளியராக அந்தந்த ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அந்த குழந்தைக்கு ப்ராப்பராக படிக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? படிக்கக்கூடிய படிப்பு அடிப்படையில் நல்லா படிச்சிருக்கா, கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக இருக்கா, படித்த விஷயம் ஏற்கனவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் புக்கில் படிக்கிறோம் அப்படின்ற கிளாரிட்டியோட படிக்குதா, அதை புரிஞ்சுக்குதா, புரிஞ்ச விஷயங்களை அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கா, எப்படி அப்ளை பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடியதை கொஞ்சம் திங்க் பண்ண முடியுதா, அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் நிறைய பேர் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஃபர்தராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணது, ஒரு சிங்கிள் கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கன்னா நான் மல்டிபிள் கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸை குழந்தைங்களுக்கு கொண்டு போனாலேயே அந்த குழந்தை வாட் எவர் த எக்ஸாம்ஸ் இன் த ஃபியூச்சர், ரைட்டா, 6ஆம் கிளாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படி கிளியர் பண்ணிடும், ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் அப்படி அடிச்சிருவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபியூச்சரிஸ்டிக் ரிலேட்டடாக என்னெல்லாம் இவால்வ் ஆகுதோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஐடென்டிஃபை பண்ணி ரோபோட்டிக்ஸோ ஏஐயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடோ இல்லைன்னா மென்டல் எபிலிட்டியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லையோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம மிங்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபீஸ் வந்து நாமினல் ஃபீஸ் தான். நீங்கள் ஒன் டைமாக ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 10,000 ரூபாங்க. மாதம் தான் என்னால் பே பண்ண முடியும்னா 2,500 ரூபாங்க. நீங்கள் பே பண்ணி இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தை பேர் என்ன குழந்தை படிக்குது, உங்களுக்கு குழந்தைய என்ன மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் கொடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி எங்கள் டீச்சர்ஸ் பேசுவாங்க. அவங்க கூட நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கிளாஸை எடுக்க சொல்லுங்கள். ஒரு கிளாஸஸ் எடுத்து பாருங்கள். மேக்ஸ் ஒரு கிளாஸோ சயின்ஸ் ஒரு கிளாஸோ உங்கள் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். எப்படி உங்கள் குழந்தை ரியாக்ட் பண்ணுது, குழந்தை வந்து உண்மையாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதா அப்படின்னு நீங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க. டீச்சர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எங்கிட்ட நேராக பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் சென்னையில் இருந்து இந்த கிளாஸஸை வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராமு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதான் எங்களுடைய குறிக்கோள். ரைட்டா? கொண்டு போய் சேர்க்குறீங்களா? இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச 6ல இருந்து 12 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் இல்லோட அவங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு யார் தெரிஞ்சாலும் இந்த வீடியோவை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல கொடுங்க. எஸ் சார், உங்களுடைய கனவு நனவாகும், அதே போல் மாணவர்களுடைய கனவு நனவாக்கிறதுக்கு நானும் என்னுடைய சிறு முயற்சியை இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கீழே கமெண்ட்ல ஒவ்வொருத்தரும் கொடுங்க. உண்மையாலேயே நம்ம தேசம் செழிப்பான தேசமாகவும் நம்மளுடைய மாணவர்கள் பிரம்மாண்டமாகவும் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கல்வியில வந்து ஏற்கனவே சிறப்பான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு ஐஐடினாலேயே வந்து தமிழ்நாடு மாணவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்றத மாற்றி காட்டவும் நீங்களும் ஒரு பங்களிப்பை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா கமெண்ட்ல உண்மையாலேயே நீங்க தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும்னா கமெண்ட்ல ஆமா நான் எடுத்துட்டு போய் நான் சேர்க்கிறேன், நானும் அதுல பங்களிப்பை கொடுக்குறேன் உங்க கூட சேர்ந்து அப்படின்னு நீங்களும் செய்யுங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.